நான் இன்று நேற்று உறுப்பினர் கிடையாது. 1994ஆம் ஆண்டு ஏறக்குறைய 31 வருட லைஃப் மெம்பர். அதாவது புதுசா ஏதோ வந்து 31 வருட காலத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 12 தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். எல்லா தலைவர்களுடைய அடிப்படையை பார்க்கும்போது அந்த காலங்கள்லாம் வந்து பொற்காலங்களாக இருந்தது. ஆனா கடந்த ஒரு 4 வருட காலங்கள் அது எப்படி சொல்லப்படுகிறது, காலத்தின் கட்டாயமா இல்ல இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் விதியா என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது 3 சங்கம் 4 சங்கம் ஏற்பட்டு விட்டது. தாய் சங்கம் தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். நடப்பு சங்கம் என்று ஒரு சங்கம் உருவாகிவிட்டது. நடப்பு சங்கம் என்றால் அதிலே இன்று ஒரு 60 பேர் இருக்கிறார்கள். ஏன் அந்த சங்கம் உருவாகியது? எல்லாம் இந்த சங்கத்திலிருந்து வெளியேறியவர்கள். அதே போன்று இன்னொருத்தர் ஆர்கே அன்பழகன் என்பவர் அவர் ஒரு சங்கம் வைத்திருக்கிறார். அப்புறம் மரியாதைக்குரிய டி ராஜேந்திர ஒரு சங்கம் வைத்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் எப்படி என்றால் சாதாரணமாக வந்து ஒரு பிஎஸ்என்எல் பேனர் வந்து முதல்ல இருந்துச்சு, நம்மளுக்கு நெட் கொடுக்கிறதுக்கு. அதுல இருந்து ஏர்டெல் வந்துச்சு, ஜியோ இப்படி வந்தது மாதிரி. ஆனா வந்து தாய் கழகம்ன்றது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். இந்த தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து உருவானவங்க தான் அத்தனை பேரும். ஆனா இந்த தயாரிப்பாளர் எப்படி வர்றான் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலையில கோடிக்கணக்கில் இருந்தா தான் வந்து ஒரு தயாரிப்பாளர் உருவாக முடியும். அவன் வந்து வீட்டுல வந்து அவன் சொத்தை வித்தோ அடமானம் வைத்து அவனுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து தான் ஒருத்தன் படம் எடுக்கிறான். அவன் நல்ல நேரத்துக்கு அந்த படம் ஓடுது ஓடாம போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் வாழ்க்கையில என்ன நினைக்கிறான், ஒரு காலகட்டத்தில் அவன் பிள்ளை பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சொல்லும் போது, நான் ஒரு சினிமா தயாரிப்பாளர் என்று அந்த பேரன் பேத்திகள் எங்க தாத்தா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர் என்று சொல்வார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து எங்க அப்பா ப்ரொடியூசர் என்று சொல்லி பெருமைப்படுவார்கள். அந்த படத்தினால் அவன் நஷ்டமே அடைந்திருந்தாலும் அந்த பெருமை தான் அவனுக்கு வாழ்க்கையில சொத்தாக இருக்கிறது. கடைசியில் ஏண்டா அவரை இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ல போனா, ஆனா வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல வர்ற அத்தனை தயாரிப்பாளர்களும் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து நல்ல நிம்மதியா இருக்கிறாரா, நிம்மதியா தூங்குறாரான்னா டெஃபினட்டா கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்? தியேட்டரோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்காங்க? ஏதாவது ஒண்ணு சரியா இருந்தா தானே அதை சரியா செய்ய முடியும். ஒரு தயாரிப்பாளர் வர்றவன் யாரை நம்பி படம் எடுக்கிறது? ஆனா தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பொதுவா சொல்ல போனா பொதுமக்கள் மத்தியில விஜய் சார் படம், இது அஜித் சார் படம், இது ரஜினி சார் படம் சொல்லுவாங்களே ஒழிய தயாரிப்பாளர் பேரை எவனும் சொல்றது இல்ல. அதே ஒரு பெரிய மானக்கேடான விஷயம். இது இந்த தயாரிப்பாளர் படம்னு யாரும் சொல்றது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவன் தான் இந்த தயாரிப்பாளர். அவன் எத்தனையோ பேர் வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் எடுத்து படம் எடுத்தவங்க எல்லாம் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நல உதவி, நிதி உதவி வாங்கிட்டு புலப்புழைச்சிட்டு இருக்காங்க. அது சான்றா சொல்ல முடியும். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல கடந்த 4 வருடங்களாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த சாதனையும் செய்யவில்லை. தயாரிப்பாளர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பா ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை கொண்டு போய் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட போய் ஒரு பெரிய போட்டோ எடுத்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து மாட்டிக்கிறது. அவங்க பகுமானத்துக்காக தான் அந்த பதவிகளை பயன்படுத்துறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்து உறுப்பினர்களுக்கு என்ன செய்தோம் என்று கேள்வி கேட்டால் அது வினாக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு பொதுக்குழு கூட்டம் போடுவார்கள். அந்த பொதுக்குழு கூட்டத்திலே முக்கியமான நிறைவேற்றங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதுபோல நிதி உதவி கிடைக்கும். 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். அந்த வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு திருமண உதவி கிடைக்கும், படிக்கிறதுக்கு உதவி கிடைக்கும். இப்படி கல்வி உதவி, எல்லா உதவியும் இப்ப இந்த 4 வருஷத்துல இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் நிதி உதவி கொடுத்துட்டு இருந்தாங்க வயதானவங்களுக்கு. அவங்க எல்லாம் யாரு? அதுல பகுதி பேரு போலி தயாரிப்பாளர்கள். அந்த நிதி உதவியை பெறுவதற்கு மட்டும்தான் வருவாங்க. அவங்க கரெக்டான சரியான தயாரிப்பாளர்கள் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும். ஏன் வரல? போலி தயாரிப்பாளர்கள். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லுவார்கள். அது போன்றதா ஏறக்குறைய இந்த தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு 100க்கும் மேற்பட்ட போலி தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி உருவானார்கள்? அதுதான் கேள்விக்குறி. இதை இதுவரையில் யாரும் கேட்காத காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் திறமையற்ற, செயல்பாடற்ற உறுப்பினர்கள் தான் அங்கே பதவிக்கு வருகிறார்கள். ஒரு செயல்படக்கூடிய உறுப்பினர் யாரும் இங்கே வருவதில்லை.
இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய செலவுகளுக்கு பொருளாதாரம் யார் செய்தது? தனக்குத்தானே தாங்களே வந்திருக்கிற ஒவ்வொரு தயாரிப்பாளரும் செய்து கொண்டிருக்கிறார். இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. யாருக்காக இந்த கூட்டத்தை போட்டோம்? இருக்கின்ற 1500 தயாரிப்பாளர்களுக்கு தான் இந்த கூட்டம் போடப்பட்டது. அதை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களா? யாரும் சிந்திப்பது இல்லை. அவர்கள் சிந்திக்கவில்லை என்பதற்காக நாம் சிந்திக்காமல் இருப்பது தவறு. ஏனென்றால் முடிந்தால் இங்கு வருவதற்கு ஆட்டோவில் வர்றதுக்கோ பஸ்ல வர்றதுக்கோ அவங்க பொருளாதார நிலை இல்லை என்பதுதான் இந்த கூட்டத்தின் பெரும்பான்மை இல்லை என்று கூட சொல்லலாம். இங்கு வந்தால் அவர்களுக்கு சாப்பாடு போடணும், அது போடணும், இது போடணும், ஒரு சின்ன சின்ன செலவுகள் நம்ம சிறப்பா செஞ்சா கூட அதுக்கு கூட அவங்க அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு வரணும், இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சு வரணும். அதுக்கு காசு இல்லை. ஆனால் சொல்லலாம், நான் சினிமா பட தயாரிப்பாளர், நான் அந்த படம் நான் தான் எடுத்தேன். அந்த படத்தை நான் நடிச்சிருக்க நடிகர் தெருவில் போனா அவனை சுத்தி ஆட்டோகிராஃப் வாங்குவான். அந்த தயாரிப்பாளர் துண்டை போட்டு போவான். அவனை யாருமே இந்த தயாரிப்பாளர் சொல்ல மாட்டான். இதான் தயாரிப்பாளருடைய காலக்கேடு, சாவக்கேடு. இதை மாற்றி அமைக்கணும்ன்றது தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நம்ம ஓட்டு போடுறோம். ஏதாவது இவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஆனா பயிலாகவே மாத்துறாங்க. 2 வருஷ தேர்தலை 3 வருஷமா போடுறாங்க. ஏன் 3 வருஷமா போடுற? உன் பதவி சுகமா? பதவி சுகத்துக்காக நீ 3 வருஷமா ஏன் போடுற? சரி, 3 வருஷம் இருந்துட்டு போ. உன் செயலாற்றல் என்ன? 3 வருஷத்துல என்ன பண்ண? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு மாத இதழ் வரும். நாங்க இந்த பஞ்சாயத்தை நாங்க தீர்த்தோம், இந்த படங்களை நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம், லேப்ல பிரச்சனை இருந்துச்சு, மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்ல அவுட்டோர் வெளியில இருந்துச்சு, இதெல்லாம் தீர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதழ் போடுவாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. ஆனா மாத இதழ் பேர்ல அந்த அமௌண்ட் ஏதாவது பாஸ் ஆகிட்டு இருக்கும். தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கத்துல 15 பேர் வேலைக்கு இருக்காங்க. இந்த 15 பேருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறது? இன்னைக்கு ஒரு உறுப்பினருக்கு 1,50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதுல இருந்து விலகிட்டு போனவங்க 25,000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அப்ப யாருகிட்ட போவாங்க உறுப்பினரா? ஏன் இங்க இருந்து விலகிட்டு போனவங்களை நீங்க என்ன பண்ணீங்க? நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்ப நான் பேசலாம், இந்த ராஜசிம்மனை நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க, ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனா எனக்கு இந்த விலகிட்டு போய் சங்க ஆரம்பிச்சவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தா எனக்கும் கொடுக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா சங்கத்தை பத்தி குறையோன்னு சொல்லலையே, செயலாற்றாம இருக்கீங்க, அதைத்தான் சொல்றோம். அதனால தயவு செய்து வருகின்ற தேர்தலில் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்ல தயாரிப்பாளர்களுக்காக செயல்படக்கூடிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கூட்டு பொதுக்குழுவை கூட்டு 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 பொதுக்குழுவை கூட்டு 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 பொதுக்குழுவை கூட்டு காப்பாத்து காப்பாத்து தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாத்து 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 தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாத்து.